அடுத்தது நிறுத்தறேன். ஜே ஜே ஜே. ஊரே தூங்கிடுச்சு. செம காமெடி. சிரிக்க முடியாது. எல்லோரும் கட்டுப்படுத்தப்பட்டு தூங்கறாங்க. 7 பணம். இதெல்லாம் ஈஸி. நான் ஜீனியஸ் ஹேக்கர் தானே. பாரு, ஆகிடுச்சு. டெக்னிக் வைல்ட் பெங். பாத்தியா, ஈஸி தானே. என்ன ஏன் கூடுது? உன்னை எழுப்பினா பக்கத்துல இருக்கிறது தூங்குதே. ஐயோ, நேரம் போதாதே. ஸ்லீப் கான். இந்த ஒன்னை மட்டும் மத்தவங்க கிட்டேர்ந்து தனியா பிரிக்கிறேன். எப்படி ஒரே அடியில்? என்னோடது கூடிடுச்சே. ஒவ்வொன்னா அடிச்சுட்டே போனதால தனிமைப்படுத்தி சரியா மாத்தணும். இதுதான் EDR. EDR விளக்கம் அப்புறம். பீகோ, இப்போ சீரியஸா செய்யலாம். அடடா, ரொம்ப அதிகம். இதெல்லாத்தையும் டச் பண்ணி எழுப்பணுமா? இல்ல, ஒவ்வொன்னா செய்யறது விழுந்தோடும் ஆட்டம் மாதிரி. சிக்னல் வர்ற இடத்தையே அறுக்கணும். சிதறி கிடக்கிற லாக் எல்லாத்தையும் ஒரே பார்வையில பாக்கறேன். இதுதான் CM. தலைமையகம் அந்த பழைய கட்டிடம்தான். அந்த சிவப்பு விளக்குதான் எல்லாத்துக்கும் சூத்திரதாரியா? ஆமா. முனைகளை அடிக்காதே. தலையை அறு. போகலாம். இந்த பக்கம் வாங்க. தூக்கம் தூங்கிகளா? டபுள் வேக்கா. ஒரு தடம் மிஞ்சியிருக்கு. தகவல் என்பது பருப்பொருள்தான். இது கோஸ்ட். கோஸ்ட் பேயா? டேட்டாவோட பேய். அழிச்சதா நினைச்சாலும் அழியாம இருக்கிறது. இப்போ நகர ஆரம்பிச்சுடுச்சு. நான் இருக்கேன். முன்னாடி இப்படி தூங்க வைக்கிற பக்கம்தான் இருந்தேன். போகலாம் பீகோ. அடுத்த ஊருக்கு. இன்னைக்கு வந்த அந்த EDR என்னது? EDR ஒவ்வொரு ஐயும் கண்காணிச்சு சந்தேகமானதை தனிமைப்படுத்தி சரியா மாத்தற கருவி. CM சிதறி கிடக்கிற ஐ சேகரிச்சு தொடர்புபடுத்துற கருவி. வேலையே வேற. அதாவது நான் கருவியை மாத்தி ஒவ்வொன்னா அடிச்சதால கூடிடுச்சா? அதேதான். இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா யுக்குரி சைபருக்கு வாங்க நண்பர்களே.